ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நாம 2026ல வெளியான சால்பாரி அப்படின்ற ஒரு மராத்தி படத்தை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு புதையல் சம்பந்தப்பட்ட படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான கிராமங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க எல்லாம் அடுத்தடுத்து மர்மமான முறையில காணாம போயிட்டே இருக்காங்க. காணாம போற பசங்க எல்லாம் சடலமா ஆத்துலயோ குளத்திலயோ மீட்கப்படுறாங்க. இந்த ஊருக்கு புதுசா சார்ஜ் எடுத்து வந்திருக்கிற நம்ம ஹீரோயின் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி சீரியல் கில்லர் யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா, இந்த ஊர்ல ரொம்ப நாளா புதையல் இருக்கிறதா ஒரு டாக் இருக்குதுங்க. அந்த புதையலை எடுக்கிறதுக்காக எவனோ ஒருத்தன் பசங்களை எல்லாம் கடத்தி நரபலி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்றது தெரிய வருது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாரு, அப்படி நரபலி கொடுத்து அந்த புதையலை எடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல மனோரமா அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் இரவு நேரத்துல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு பாழடைஞ்ச பில்டிங் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த பில்டிங்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. மாஸ்க் போட்ட ஒரு மர்மநபர் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை கடத்தி கூட்டிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காருங்க. அந்த பையன் அழுவுறான், நான் வீட்டுக்கு போகணும், என்னோட அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாஸ்க் போட்ட மர்மநபர் பாத்தீங்கன்னா ஒரு விசித்திர குரல்ல அந்த பையன்ட்ட பேசுறாரு. நீ தான் எங்களோட பாதையை கிளியர் பண்ணி தர போற இடத்துல இருந்துட்டு இருக்க, அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி என்னால விட முடியும் அப்படின்னு சொல்லி அங்க வச்சே அந்த பையனை கொல்றாருங்க. அங்க கட் பண்ணா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு நபருடைய மனைவிக்கு பிரசவம் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தைய வாங்குறதுக்காக ரொம்ப ஆர்வத்தோட அந்த நபர் போறாரு. அந்த குழந்தையும் கையில வாங்குறாரு. அந்த குழந்தைய பார்த்ததும் என்ன நினைச்சாருன்னு தெரியலங்க. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி அந்த குழந்தைய அங்கேயே கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஒருவேளை ஆண் குழந்தை வேணும்னு எதிர்பார்த்து பெண் குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்படி ஃபீல் பண்ணிட்டு போறாரோ என்னவோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். இந்த கிராமத்தை நோக்கி ஒரு பஸ் ஒன்று வந்துட்டு இருக்குதுங்க. அந்த பஸ்ல ஒரு டீச்சர் ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. பஸ் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல நிக்காம தாண்டி போயிட்டு இருக்கு. எங்க சால்பாடின்ற ஊர்ல நான் இறங்கணுங்க, வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பதான் கண்டக்டர் வந்து கேக்குறாரு, சால்பாடின்ற ஊருக்கு எதுக்குப்பா நீ போற, புதையல் ஏதாவது எடுக்க போறியா என்ன அப்படின்னு கேட்க, புதையலா அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கோட கேக்குறாரு. ஆமா, முன்ன ஒரு காலத்துல நிறைய புதையல்களை இந்த ஊருக்குள்ள புதைச்சு வச்சிருக்காங்களாம். சோ அந்த புதையலையெல்லாம் வந்து சாத்தான் காவ காக்கிறதா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த ஊர் பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்கவே நிக்காது, நீ எதுக்கே வந்திருக்க அப்படின்னு கேட்க, ஏங்க நான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற டீச்சர் அப்படிங்கும் போது, அப்படியா ஒன்னு பண்ணுங்க சார், அடுத்த ஸ்டாப்ல பஸ் நிக்கும், பக்கத்து ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நீங்க போய்க்கலாம்னு சொல்லிட்டு பஸ் நிப்பாட்டுறாங்க. இந்த டீச்சரும் இறங்கி கிராமத்துக்குள்ள போறாருங்க. இப்போ இந்த கிராமத்தோட தலைவரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவருடைய பேரு கணபதிங்க. அவர் இந்த கிராமத்தினர்கள் கிட்ட ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்னு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இந்த கிராமத்துல துணை தலைவரா ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய பேரு முகுந்தன். அவர் குறுக்க பூந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம கிராமத்துக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்திருக்காரு. அந்த டீச்சரை அவங்க எல்லாருக்கும் நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன், முதல்ல அவர்கிட்ட நான் அறிமுகமாயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே துணைத் தலைவர் குறுக்க பூந்து பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் ஆகவே ஆகாதுங்க. துணைத் தலைவர் முகுந்தன் இருக்கிறான் இல்லையா, தலைவர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருக்கான். ஆனா ஆக முடியல. அதற்கான காரணம்னு அவன் என்ன சொல்றான்னா, தலைவர்கிட்ட நிறைய பணம் இருக்கு, பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு லஞ்சம் கொடுத்து நீ இந்த பதவியை வாங்கிட்ட, என்கிட்டயே பணம் இருந்திருந்தா நானும் வாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குள்ள பஞ்சாயத்தா இருந்திருக்குது. இருந்தாலும் துணைத் தலைவரா இருக்கிறதுனால தலைவர்கிட்ட ஏதாவது வம்பிழுக்கிறது பிரச்சனை பண்றதுன்னு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த டீச்சரை அறிமுகப்படுத்தக்கூடிய விழால ஜான் அப்படின்றவர் எழுந்திருச்சு, நான் தான் இந்த ஊருடைய சர்ச் ஃபாதரா இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இன்ட்ரோ ஆக்குறாரு. அப்புறம் இன்னொருத்தர் எழுந்திருச்சு, நான் தான் இந்த ஊர்ல ஜுவல்லரி ஷாப் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்ததா ஜோசி அப்படின்றவர் எழுந்திருச்சு அறிமுகமாகறாரு, நான் தான் இந்த ஊர்ல தபேலா கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன், என்கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்ததா ஒரு ஃபேக்டரி ஓனரும் இந்த டீச்சர் கிட்ட இன்ட்ரோ ஆகிக்கிறாருங்க. கடைசியா ஒரு நபரை எழுந்திருச்சு, உங்களை எல்லாம் என்டர்டெயின் பண்ண போறது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் சரக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாருங்க. அப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா டீச்சரை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. டீச்சரும் அவங்களோட பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நலன் விசாரிப்பாரு. எல்லாரும் அவங்களோட ஒர்க் அண்ட் பிசினஸ் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த டீச்சர் ஒரு கேள்வியை கேட்பாரு, நான் இந்த ஊருக்கு வரும்போது கண்டக்டர் சொன்னாரு, இந்த ஊர்ல ஏதோ ஒரு புதையல் இருக்கான், அதுவும் தங்க புதையலாம், உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தர் அவங்களுடைய முகத்தை அதிர்ச்சியோட பாத்துக்கிறாங்க. ஒரு வயசானவர் சொல்றாரு, அது எல்லாமே ரூமர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல இல்ல நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம ஊர்ல தங்க புதையல் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப ஒண்ணு பண்ணலாம், நம்ம கடையை மூடிட்டு புதையல் தேடுறதுக்காக கிளம்பிடுவோம், எந்த இடத்துல இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, தோண்டி எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி விளையாட்டா இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் நம்புறாங்க, சில பேர் நம்பல. நம்புறவங்களுக்கு உண்மையிலேயே அந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்னு தெரியாதுங்க. அங்க கட் பண்ணா இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு தம்பதியோட வீட்டை காட்டுறாங்க. அவங்களுடைய பையன் பாத்தீங்கன்னா டிவில ரொம்ப நேரமா கார்ட்டூன் பாத்துக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. பையன் என்னடானா எப்ப பார்த்தாலும் டிவி பாத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். புருஷன் என்னடானா ஆடலும் பாடலும் பாக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்துடுறான், முத போய் உங்க அப்பனை கூட்டிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இருமா ஒரு எபிசோடு முடியட்டும் அப்படின்னு பையன் சொல்றான். இப்ப நீ போறியா இல்ல அடி கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே பையன் டார்ச் எடுத்துட்டு தன்னுடைய அப்பாவை வீட்டுக்கு கூட்டு வரதுக்காக போறான். இவன் அவங்க அப்பா பாக்குறதுக்காக போகும்போதே போற வழியில அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவன் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு தன்னுடைய அப்பா கிட்ட, அம்மா ரொம்ப டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்கப்பா, வாப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கேட்கும்போது, அவ அப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பா, ப்ரோக்ராம் முடியட்டும் நான் வரேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா வாப்பா எனக்கு போறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்ல, சிங்கம்பத்தை புலடா நீ எல்லாம் பயப்படலாமா, தனியா போடா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பையனும் சரின்னு கேட்டுட்டு வீட்டுக்கு நடந்து போக ஆரம்பிக்கிறான். அப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போதே இவனை சுத்தி அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இவனும் சுத்தி முத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அவன் கையில வச்சிருந்த டார்ச் மட்டும் ரோட்ல கிடக்குது. அவன் மர்மமான முறையில காணாம போறான். ஊருக்குள்ள ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்க எல்லோரும் குதூகலமா அதை பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா ஒரு மாஸ்க் போட்ட மர்ம நபர் ஒரு பையனை கொன்ன மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இந்த பையனும் பாத்தீங்கன்னா இந்த மாஸ்க் போட்ட மர்ம நபர் தான் கடத்தி வச்சிருந்திருக்காரு. வாழுவரா, நான் வீட்டுக்கு போகணும், என்னோட அம்மாவை பார்க்கணும், என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாரா, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க் போட்ட மர்ம நபர் எதற்காக இந்த பையனை கடத்தி கூட்டிட்டு வந்திருக்கான் அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்றாங்க. இவன் நரபலி கொடுக்கக்கூடிய இந்த பாலடைஞ்ச பில்டிங் இருக்கு இல்லையா, இந்த பில்டிங்கு கீழே தான் பாத்தீங்கன்னா அந்த தங்க புதையல இருக்குதான். அந்த தங்க புதையல பூதம் காவ காத்துக்கிட்டு இருக்குதான். சோ அந்த தங்க புதையல பூதத்தை மீறி எடுக்கணும் அப்படின்னா பூதத்துக்கு பலி கொடுக்கணுமா, அதுவும் அதுக்கு தேவையான 8 பலி கொடுக்கணுமா. சோ 8 பலியை கொடுத்தா மட்டும்தான் அந்த தங்க புதையல எடுக்கிறதுக்கு அதை அக்செப்ட் பண்ணும். சோ நீ வந்து என்னுடைய 3வது பலி, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் போட்ட மர்ம நபர் இந்த பையனை கொடூரமா கொலை பண்ணி சாவடிக்கிறாருங்க. நேத்து ராத்திரி நடந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில கிளாமரா ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு இந்த ஊரோடைய ஆத்துல குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா தண்ணிக்குள்ள மூழ்கி எழுந்திருச்சா கண்ணு முன்னாடி ஒரு பொணம் மிதந்துகிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து இவ மிரண்டு போயிடுறா. பார்த்தா நேத்து ராத்திரி கடத்தப்பட்ட அந்த பையனுடைய சடலம் தாங்க அது. உடனடியா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டு கிரைம் சீன் மார்க் பண்ணப்பட்டு அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அந்த பையனுடைய முகமெல்லாம் ஒரு மாதிரி தோல் உரிக்கப்பட்டு சதஞ்ச நிலையில இருக்குதுங்க. அந்த பையனுடைய அம்மா அப்பா தான் வந்து இது எங்க பையன் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு சூழல்ல காம்லே அப்படின்ற ஒருத்தர் தாங்க இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. ஊர் தலைவர் பாத்தீங்கன்னா பாடி எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல காம்லே சொல்றாரு, அது எப்படி ஒப்படைக்க முடியும், அதுக்குன்னு ப்ராசஸ் இருக்கு, ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிட்டு தான் பாடி ஒப்படைக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதே சமயம் ஊர்க்காரங்க ஒருத்தங்களும் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 மாசத்துல இதே மாதிரி 3 பசங்க மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. இப்போ வரைக்குமே கொலைக்கான காரணம் என்னன்னு தெரியல, நீங்க என்னதான் வேலை பாக்குறீங்க அப்படின்னு எல்லாரும் குரல் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. பாடி எடுக்கவும் விட மாட்டேன்றாங்க. அப்ப இந்த துணை தலைவர் பாத்தீங்கன்னா போலீஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு. பாடி எடுத்துட்டு போயிட்டு உங்களோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் சீக்கிரமா பார்த்து கொண்டாந்து ஒப்படைங்க. இந்த ஊர் தலைவர் உங்களை வேலை செய்ய விடாம தடுக்கிறதுக்கு காரணம் பணம் எதிர்பார்க்கிறாரு போல, கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல இருந்து கிளம்புறாருங்க. ஆக மொத்தம் இந்த ஊர்ல கடந்த 3 மாதத்துல மட்டும் 3 பசங்க வந்து மர்மமான முறையில காணாம போய் கொல்லப்பட்டு சடலமா மீட்கப்பட்டிருக்காங்கன்றது தெரிய வருது. அங்க கட் பண்ணா இந்த ஊர்ல பெணங்களை புதைக்கக்கூடிய வேலை பாக்குறவரை ஒருத்தர் மீட் பண்றதுக்காக வராருங்க. ஊர்ல ஒரு டெத் விழுந்திருக்கு, தேவையானது எடுத்துக்கோ புதைக்கணும் அப்படின்னு சொல்ல, யாரு அப்படின்னு கேட்க அந்த தம்பதியோட பையன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த புதைக்கிறவருக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. சின்ன பையன், அவன் எப்படி இறந்து போனா அப்படின்னு கேட்கும்போது யாருக்கும் எந்த ஐடியாவும் இல்ல, நேற்று ராத்திரி மர்மமான முறையில காணாம போயிருக்கான், அடுத்த நாள் காலையில சடலமா மீட்கப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்ல அந்த நபரும் புதைக்கிறதுக்காக வராருங்க. அவருக்கும் அந்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. அங்க கட் பண்ணா இந்த ஊருடைய மினிஸ்டர் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவருக்கு ஒரு போன் கால் வருதுங்க. கால் பண்றது யாரு அப்படின்னா இந்த ஊருடைய துணை தலைவர் முகுந்தன் இருக்கிறார் இல்லையா, அவர் தான். ஒரு சின்ன பையன் மர்மமான முறையில காணாம போய் ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டு சடலமா மீட்கப்பட்டிருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்ல, அந்த பையனோட ஏஜ் என்ன, யாரு என்னன்றதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே நான் நாளைக்கு காலையில வரேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாருங்க. சொன்ன மாதிரியே அடுத்த நாள் காலையில வராரு. சோ மக்கள்லாம் வந்து ஏதாவது இவர் சொல்யூஷன் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா இந்த ஊருடைய துணை தலைவரா இருக்கக்கூடிய முகுந்தன் தான் வந்து யூத் லீடரா இருந்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசியிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இவர் சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தான் நான் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸையும் கேன்சல் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு வெளியில வந்துடுறாருங்க. வந்தவர் இந்த முகுந்தன் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பிரச்சனையை அரசியலாக்கி பதவி உயர்வை வாங்கிக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க. எனக்கு நீ கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தானா இந்த ஊருடைய தலைவரா நான் உன்னை மாத்துறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. சொன்ன மாதிரியே இந்த மினிஸ்டர் பாத்தீங்கன்னா மேல் இடத்துல போய் பேசுறாரு. சால்பாதி அப்படின்ற ஒரு கிராமத்துல அடுத்தடுத்து சின்ன பசங்க மர்மமான முறையில கொல்லப்பட்டு இறந்து போயிட்டு இருக்காங்க. கில்லருடைய டார்கெட்டே வந்து சின்ன பசங்களா இருந்துட்டு இருக்கு. அந்த கிராமமே பயத்துல உறைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் வந்து சரியா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுலன்னு தோணுது. அதனால இந்த வழக்குல ஒரு ஸ்பெஷல் ஆபீசரா அப்பாயிண்ட் பண்ணீங்க அப்படின்னா கூடி சீக்கிரம் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கில்லர் யாருன்னு தெரிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்ல, உடனடியா மேல் இடத்துல இதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊருக்கு மனோரமா அப்படின்ற ஒரு போலீஸ் ஆபீசரா அப்பாயின்மெண்ட்டும் பண்றாங்க. அவங்களுடைய பொருட்களை எல்லாம் வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு சின்ன பையன் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் வேற யாரும் கிடையாதுங்க, மனோரமா அப்படின்ற போலீஸ் ஆபீசருடைய பையன் தான். அந்த பையன் பேரு ரிஷப். அப்ப அந்த இடத்துக்கு ஒரு அக்கா பாக்குறதுக்காக வராங்க. கூடயே அவங்க பையனோட வந்திருக்காங்க. வேலை எதுனா இருந்துச்சுன்னா போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள அடுத்தடுத்து பசங்க காணாம போய் இறந்து போறதுனால பையன் நம்ம கிட்டே இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடயே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, பொண்ணு பண்ணுங்க என் வீட்டுல வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த 2 பசங்களையுமே பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா மேடம் அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் மட்டும் தான் வந்திருக்கேன். உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கும்போது பிரெக்னெண்டா இருந்த டைம்லயே நான் விட்டுட்டு போயிட்டாரு, நான் தான் கஷ்டப்பட்டு பையனை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களோட வாழ்க்கையில உங்க கணவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு, என்னோட வாழ்க்கையில நான் தான் கணவரை போக சொன்னேன், ஆக மொத்தம் 2 பேர்த்தோட கதையும் சேம் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ இந்த தாமடை அப்படின்ற போலீஸ் ஆபீசரை பாக்குறதுக்காக ஒரு வயசானவர் வந்திருக்காருங்க. அந்த வயசானவர் பாத்தீங்கன்னா அவருடைய மாடை காணோம் அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருப்பாரு போல. காலையில இந்த மாடு கிடைச்சிருச்சு அப்படின்றாரு. அப்படியா, அப்ப எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்துரு அப்படிங்கும் போது இல்லங்க மாடு ரொம்ப கொடூரமான முறையில கொல்லப்பட்டு பணமா கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அது என்னன்னு வந்து பாருங்க, சோ இது வந்து அனிமல் அட்டாக்னால நடந்தது மாதிரி தெரியல, யாரோ ஒருத்தங்க வேணுனே கொன்னு போட்ட மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அலங்காத்தாலே ஸ்டேஷனுக்கு வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க, அனிமல் செத்து போனதுக்கெல்லாம் யாராவது ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்ற
அப்படின்ற மாதிரி இவர் அந்த வயசானவருக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இவர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விதத்தை பார்த்து நம்ம மனோரமா பயங்கர டென்ஷன் ஆறாங்க. மனோரமாவை நான் ஹீரோயினே சொல்றேன். ஹீரோயின் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் காணாம போன பசங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த தாமரை வந்துட்டு இது என்ன லிஸ்ட், செத்து போனவங்க லிஸ்டா அப்படின்ற மாதிரி அசால்ட்டா கேட்டுட்டு இருப்பாருங்க. சோ இது நாள் வரைக்கும் காணாம போனவங்களை பத்தி கவலையும் பட்டது கிடையாது, இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு முயற்சியும் எடுத்தது கிடையாது. இப்படி இருக்கிற பட்சத்துல இவர் எங்க போய் கில்லரை பிடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஃபர்தரா நம்ம ஹீரோயின் அந்த பசங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் தொடங்குறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனுடைய பையனும் வேலைக்காரக்காவுடைய பையனும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோனுடைய பையன் இருக்கான் இல்லையா, அவன் அலெக்சாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பான். அலெக்சாங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, அமேசானோடைய ஒரு ப்ராடக்ட், ஒரு வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கும். அது கிட்ட பாட்டு பாட சொன்னா பாட்டு பாடும், சினிமா பாட்டை ப்ளே பண்ண சொன்னா ப்ளே பண்ணும், சம்டைம்ஸ் ரெக்கார்ட் பண்ணி நம்ம ரெக்கார்டிங்ஸை ப்ளே பண்ண சொன்னாலும் பண்ணுங்க. அந்த டிவைஸை வேலைக்காரக்கா பையன் கிட்ட வந்துட்டு இவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே அதுல பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணா காணாம போன ஒரு பையனோட அப்பா பாத்தீங்கன்னா பையன் செத்து போயிட்டான் அப்படின்றத நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு குடிச்சு தன்னுடைய உடம்ப வருத்திக்கிட்டு இருப்பாருங்க. ஒரு ஸ்டோன் பெஞ்சில் படுத்து கிடப்பாரு. ஒரு ரெண்டு பேர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி கேட்பாங்க. அவர் போலீஸ் மேல இருக்கக்கூடிய கோவத்தை அவங்க மேல காமிச்சுக்கிட்டு இருப்பாரு. போலீஸை பார்த்து நீங்க என்ன பண்ண போறீங்க, அவங்க இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி கோவத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தொடர்ந்து அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் இறந்து போன அந்த 3 பசங்களோட போட்டோஸ் வச்சு 3 பசங்களும் எந்த மாதிரியான பேட்டர்ன்ல கொல்லப்பட்டிருந்தாங்க, எங்க இருந்து அவங்க மீட்கப்பட்டாங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. மொத்தம் 4 பேர் இருக்காங்க கைஸ். ஒருத்தன் வந்து தலைமை மாதிரி அந்த கோட்டைக்குள்ள இருக்கிறான். அந்த புதையில இருக்கிறதா சொல்லப்பட்ட அந்த பால் அடைஞ்ச பங்களாக்குள்ள இருக்கிறான். அவனுடைய முகத்துல ஒரு அனிமலோடைய எலும்பு கூடு இருக்குது. ஒருவேளை ஊருக்குள்ள கொல்லப்பட்டு அந்த எலும்பு கூட எடுத்துட்டு போய் அவனுங்க மாஸ்க் மாதிரி பயன்படுத்துறானுங்க போல. அந்த தலைவனுக்கு வேலை பார்க்கறதுக்காக ஒரு 3 பேர் இருக்கிறானுங்க. அவனுங்களும் கம்ப்ளீட்டா மாஸ்க் எல்லாம் போட்டு மறைச்சிருக்கிறதுனால 4 பேர் யாரு அப்படின்றதே தெரியல. உள்ளூர்காரங்களா வெளியூர்காரங்களா இல்ல மந்திரவாதிகளா அப்படின்றதே தெரியலங்க. 8 பலி கொடுத்தா புதையல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு பசங்களையா தூக்கிட்டு போய் மர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்றது தெரிய வருது. பிரசன்ட்ல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த பையனுடைய பேரண்ட்ஸை நான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப இந்த தாமடைன்ற போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு, அந்த பையன் தண்ணியில விழுந்து மூழ்கி இருக்கிறான், மீனெல்லாம் உடம்ப கடிச்சு சதைச்சு சாவடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அசால்ட்டா பதில் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம செத்து போன பையனுடைய அப்பா வந்து குடிச்சு குடிகாரனா மாறிட்டான் அப்படின்னு சொல்ல, இதுதான் உங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைலா, இப்படிதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா, எடுங்க மொத வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனடியா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஊருக்குள்ள போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறாங்க இல்லையா, இதை பாத்தீங்கன்னா இந்த டீச்சர் கவனிக்கிறாருங்க. பார்த்தா அந்த பையனுடைய அப்பா அப்படியே குடிச்சிட்டு போதையில தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு போலீஸை மதிக்கவே மாட்டேன்றாருங்க. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்ட்டு. அப்ப நம்ம ஹீரோயின் பேசி சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, நான் சொல்ற வாக்குமூலத்தை போலீஸ்காரங்க கேட்கிற மனநிலையிலேயே இல்ல மேடம். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொல்ல முடியும், வார்த்தைக்கு வார்த்தை என் பையன் தண்ணியில மூழ்கி இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவனுக்கு 3 வயசு ஆகும்போது இருந்தே நான் நீச்சல் கத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் சூப்பரா ஸ்விம் பண்ணுவான் மேடம். அப்படி இருக்கும்போது எப்படி அவன் இறந்து போயிருந்திருப்பான், அவனை பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க மேடம், நான் சொன்ன ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையனுடைய அப்பா சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம அம்மா இல்லாத பையனை ரொம்ப நல்லபடியா வளர்க்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, சரி எப்படி அந்த பையன் காணாம போனா அப்படின்னு கேட்கும்போது அது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிறாரு. எப்போதும் வழக்கம் போல வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சரக்கடிக்கிறதுக்காக கூப்பிட்டு இருந்திருக்காங்க. இவர் சொல்லி இருந்திருக்காரு, இல்ல என் பையன் ஸ்கூல் முடிச்சு இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பான், எனக்காக காத்துக்கிட்டு இருப்பான், நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. ஆனா அவங்க கட்டாயப்படுத்தி இவருக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டாங்க. அதனால இவர் வீட்டுக்கு போறதுக்கு டிலே ஆயிருந்திருக்குதுங்க. ஸ்கூலை முடிச்சுட்டு வெளியில வந்தவன் அவங்க அப்பாவை தேடி அலைய ஆரம்பிச்சிருந்திருக்கான். அலைஞ்சு திரிஞ்சு ராத்திரி நேரம் தான் வீட்டுக்கே வந்திருக்கான். அந்த டைம்ல அவனை சுத்தி அமானுஷமான சத்தம் எல்லாம் கேட்டு இருந்திருக்குது. அப்புறம் மர்மமான முறையில அவன் காணாம போயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் ஆத்துல சடலமா மீட்கப்பட்டிருக்கான். அவன் தண்ணிக்குள்ள இறங்கி ஸ்விம் பண்ண தெரியாம தண்ணியில மூழ்கி இறந்துட்டதா வந்து போலீஸ்காரங்க கேஸை க்ளோஸ் பண்ண பார்த்திருந்திருக்காங்க. அடுத்தடுத்து இதே மாதிரியான பேட்டர்ன்ல சின்ன பசங்க காணாம போறதும் சடலமா மீட்கப்படுறதுமா இருக்கும்போது தான் இது சீரியஸாவே மாறி இருந்திருக்குது. இந்த கதையெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோனும் தன்னோட பையனை நல்லபடியா பாத்துக்கணும், ஒரு பையனை இழந்துட்டு அவங்க அப்பா எவ்வளவு வேதனைப்படுறாரு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பையன் மேல அதிக அளவு பாசத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ரொம்ப தீவிரமா இன்வெஸ்டிகேஷனும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்ததா காணாம போன ஒரு பையனோட அம்மாவை மீட் பண்றதுக்காக போகும்போது அந்த அம்மா சொல்லுவாங்க, என் பையன் என் கண்ணு முன்னாடி இருந்துதான் காணாம போயிருக்கான் அப்படின்ட்டு. என்ன நடந்திருக்குன்னா, அவன் வீட்டுக்கு வெளியில பசங்களா விளையாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் நானும் போய் விளையாடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரவே இல்லை. அங்க கட் பண்ண இந்த கோட்டையை காட்டுறாங்க. சோ அந்த கோட்டைக்குள்ள தான் பாத்தீங்கன்னா அந்த பசங்களை கொண்டு போய் வச்சு பலி கொடுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு இல்லையா. இப்ப அந்த கோட்டைக்குள்ள இருந்து வெளியில வந்த தலைவன் பாத்தீங்கன்னா மாஸ்க் போட்டிருக்கிற அந்த 3 பேர்த்துக்கிட்ட ஸ்லேடுல வந்துட்டு 8 அப்படின்ற மாதிரி எழுதுறாருங்க. இன்னும் அவனுக்கு 8 பசங்களுடைய உயிர் தேவைப்படுது போல. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் காணாம போன பசங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே அந்த போர்ட்ல ஒட்டி வச்சுட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாங்க, இந்த 3 பசங்களும் கொல்லப்பட்டதற்கு ஏதாவது காமன் லிங்க் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கலாம். அந்த காமன் லிங்க் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து கில்லரை தேடி போலாம் அப்படிங்கும் போது இந்த தாமடை அப்படின்றவர் குறுக்க வராருங்க. அதெல்லாம் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணியாச்சு மேடம் அப்படின்ட்டு ஹீரோயின் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. இவரோட இன்வெஸ்டிகேஷன் ஃபைல் எடுத்து பார்த்தா இவர் கேஸை க்ளோஸ் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தான் கைஸ் பண்ணி வச்சிருக்காரு. பேசிக் இன்வெஸ்டிகேஷன் கூட நடத்தலான்றது தெரிய வருது. புடிச்சு காஞ்சு விட்டுறாங்க. அப்ப அசிஸ்டன்ட் சொல்றாரு, மேம் நீங்க கேட்டிருந்தீங்க இல்லையா, இந்த 3
பசங்களுடைய இறப்புக்கும் காமன் லிங்க் ஏதாவது இருக்கு அப்படின்ட்டு இந்த 3 பசங்களுடைய சடலமே லேக்ல தான் மேடம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அந்த 3 பேரும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல தான் கொல்லப்பட்டிருந்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த 3 பசங்களையும் கொன்னது ஒருத்தன் தான் அப்படின்றது உறுதியாகுது. அசிஸ்டன்டோட கொஸ்டின் என்னன்னா, கில்லர் எதற்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. கொலை செய்யப்பட்ட பேட்டர்ன்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக கடத்தப்பட்டு கொல்லப்பட்டிருப்பாங்களோன்ற மாதிரி தோணுதுன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இது ஹீரோனுடைய சந்தேகமா தான் கைஸ் இருக்குது. பாக்குற ஆடியன்ஸுக்கு தான் தெரியும் அந்த நோக்கத்துக்காக தான் கொலை நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய மனுஷங்க முக்கியமான ஆட்களை எல்லாம் ஒரே இடத்துல வச்சு மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான ஏற்பாடும் பண்ணப்படுது. அங்க தலைவர், துணை தலைவர், அப்புறம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் பார்த்தோலையா, அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இந்த ஊர்ல இல்ல பக்கத்து ஊர்ல பிளாக் மேஜிக் பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஏன் மேடம் ஏதாவது பூஜை பண்ண போறீங்களா அப்படின்ட்டு கலாய்க்கிறாங்க. செத்து போன பசங்களுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஊர்ல பிளாக் மேஜிக் எல்லாம் யாரும் பண்றது இல்ல அப்படின்னு தலைவர் சொல்றாரு. பட்டுன்னு ஒரே ஒரு வயசானவர் மட்டும் இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறாரு. ஆனா துணை தலைவர் பாத்தீங்கன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது மேடம், இங்கெல்லாம் யாரும் பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, பிசினஸ் மேன்ஸ் சொல்றாங்க இங்க இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சவங்க, பிசினஸ் பண்றவங்க, அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரிலாம் பேசி இந்த பிரச்சனையை பெருசு பண்ண வேண்டாம் மேடம், இந்த ஊருக்கு புதுசா டீச்சர் வந்திருக்காங்க, நிறைய பேருக்கு எஜுகேஷன் சொல்லி தராங்க, அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பிளாக் மேஜிக் அது இதுன்னு ஊருக்கு கெட்ட பேர் வந்துருச்சுன்னா மேரேஜ் ப்ரொபோசல்ஸே வராது மேடம், இந்த ஊர் இளைஞர்களுக்கும் வேலை கிடைக்காம போயிடும், இதெல்லாம் வெறும் ரூமர்ஸ் தான் மேடம், இதை பத்தி எல்லாம் கேர் பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்து ஊர்க்காரங்களுக்கும் இந்த விஷயம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குதுங்க. இந்த ஊர்க்காரங்க சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. பிளாக் மேஜிக் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த பசங்க சொன்னா கேட்கறதே கிடையாது, ஆத்துல குளிக்க போறேன்ட்டு போயிட்டு நீச்சல் தெரியாம சாவறானுங்க அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ராத்திரி இந்த துணை தலைவர் அப்புறம் இந்த பிசினஸ் மேன்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த டீச்சர் வராருங்க. ஆக்சுவலா இந்த வில்லேஜோடைய முக்கியமான ஆட்களா நீங்க இருந்துட்டு கிராமத்தை பத்தி கவலையே இல்லாம தண்ணியை போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குது. நம்ம சைட்ல இருந்து ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தா தானே இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், நம்ம ஒரு போராட்டம் பண்ணலாம், இந்த ஊர்ல நடக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க எல்லாருமே சரி நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. இந்த போராட்டம் வந்து போலீஸை எதிர்க்கிற மாதிரியான போராட்டமா இருக்குதுங்க. எப்படி நீங்க வந்து இந்த கிராமத்துக்கு இப்படி ஒரு நேமிங் பண்ணலாம், அதனால எங்க கிராமத்துக்கு தானே ப்ராப்ளம், நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது, எங்களுக்கு உண்மையான நியாயம் வேணும் அப்படின்னு போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டத்தை எல்லாத்தையும் ஹீரோனும் கவனிக்கிறாங்க. அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் தான் ஆகுது. அதுக்கப்புறம் வழக்கம் போல எல்லாரும் அவங்க வேலைகளை பாக்குறதுக்காக போயிருவாங்க. இந்த டீச்சர் இருக்கிறார் இல்லையா, கிளாஸ்ல டெஸ்ட் வச்சிருப்பாருங்க. அப்போ ஒரு பையன் காப்பி அடிப்பான், அதை இவர் பாத்துருவாரு. அவனோட காதை பிடிச்சி திருகே இன்னொரு வாட்டி காப்பி அடிக்கிறத நான் பார்த்தேன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி உட்கார வைப்பாருங்க. ஒன்ஸ் ஸ்கூல் முடிச்சு எல்லா மாணவர்களும் கிளம்பி போனதுக்கு அப்புறம் அந்த பையன் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் விளையாடிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் விளையாடுவாங்க. விளையாடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பும் போது திடீர்னு ஒரு இடத்துல மர்மமான முறையில காணாம போயிருவான். அவனோட பேக் மட்டும் ரோட்ல கிடக்கும். அதான் இந்த ஜுவல்லரி ஷாப்போடைய ஓனரோடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க கடைக்கு அடிச்சு பிடிச்சு ஓடி வந்து பையனை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, பையனை காணமா, அவன் எங்காவது விளையாட போயிருப்பான் அப்படிங்கும் போதே இந்நேரம் வீடு வந்து சேர்ந்திருக்கணும், இன்னும் வரவே இல்லை, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனடியா இந்த ஜுவல்லரி ஷாப் ஓனரும் அவங்களுடைய மனைவியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்ப இந்த தாமரையா தான் இருப்பாருங்க. ரெகுலரா எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவான் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு எப்படியும் விளையாடத்தான் போயிருப்பான் வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோன் அந்த இடத்துக்கு வராங்க. ஹீரோனை பார்த்ததும் எல்லாருமே எழுந்து நிக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்க, அப்பதான் அவங்க பையன் சோனுன்றவன் காணாம போயிட்டான் அப்படின்றது தெரிய வருது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியாச்சா அப்படின்ற மாதிரி கேட்க, இவர் கம்ப்ளைண்ட் வாங்கவே மறுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் சொல்றாங்க. கேட்டதும் ஹீரோன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸை சமாதானப்படுத்திட்டு உங்க பையனோட போட்டோவை கொடுங்க, இப்ப இருந்தே இன்வெஸ்டிகேஷனை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரபரப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இவன் ஸ்கூல்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வந்தானான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க டீச்சர் இருக்கிறாரு. அந்த டீச்சர் கிட்ட விசாரிக்கும் போது சோனு 4 மணிக்கெல்லாம் வெளியில போயிட்டானே அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அவருக்கு ஞாபகம் இருக்கு, நான் பிட் அடிச்சு மாட்டிக்கிட்டான் இல்லையா, எத்தனை மணிக்கு வெளியில போனா அப்படின்றத அவர் ஞாபகம் வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலயுமே தேடுறாங்க, எங்கேயுமே சோனு கிடைக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த துணை தலைவரை மீட் பண்றதுக்காக போறாங்க. கூடவே அந்த தபாலா டீச்சரும் இருக்கிறாருங்க. அவர்கிட்ட சோனுவோட அப்பா கேட்கிறாரு, பையன் உன்னோட கிளாஸுக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல வரல அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப சர்ச் ஃபாதரும் அங்கதாங்க இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான் மேடம், இவன் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்ல இவங்களுக்குள்ளேயே சண்டை வர ஆரம்பிக்குதுங்க. சர்ச் ஃபாதர் சொல்றாரு, ஈவினிங் நான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க எப்போ அப்படின்னு கேட்கும்போது இவன் சர்ச்சுக்கு வெளியில வந்து நின்று வெளியிலேயே பிரேயர் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த டைம்ல ஃபாதர் பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு ஏதோ ஒரு ஸ்டாக் வந்திருக்கும் போல, அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்ப கவனிச்சிருந்திருப்பாரு. பாட்டு பாடிக்கிட்டே மார்க்கெட் பக்கம் தான் நடந்து போனதா சொல்ல, உடனடியா மார்க்கெட்டுக்கு இவங்க போறாங்க. அங்க தேடியும் கிடைக்கலையா, சோ எல்லா சடலமும் லேக்ல தானே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேக் நோக்கி போறாங்க. போற வழியில தான் பாத்தீங்கன்னா இந்த பணத்தை எல்லாம் புதைக்கிறவருடைய வீடு இருக்குது. அவரை வந்து பிம்பிளியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர்கிட்ட போயிட்டு இந்த வழியா தானே லேக்குக்கு போகணும், இந்த வழியா லேக்கு யாராவது போனதா நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, பார்த்தேன் மேடம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே சோனுவோட அப்பா, சின்ன பையனை பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, போனவன் பையனா பொண்ணான்னு எனக்கு தெரியல, ஆனா 4 மணிக்கு மேல இந்த வழியா போனாங்க அப்படின்னு சொல்ல, உடனடியே இவங்க லேக்குக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேக்கை சுத்தி சுத்தி தேடிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு போன் கால் வருதுங்க. ஊருக்குள்ள ஒரு மரத்துல தலைகீழா தொங்க விடப்பட்ட நிலைமையில சோனு இறந்து கிடக்குறான் அப்படின்ட்டு. உடனடியா அடிச்சு பிடிச்ச அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் டெட் பாடியா மீட்டு விசாரணையை தொடங்குறாங்க. அப்ப ஹீரோன் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, இது நாள் வரைக்கும் இதுக்கு பின்னாடி ஒருத்தன் தான் இருக்கிறான், ஒருத்தன் தான் இந்த கொலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்ததா நம்ம நினைச்சோம். ஒரு பையனை கடத்தி அவனோட முகத்தை சதைச்சு இந்த ஊருக்குள்ளேயே வந்து
வந்து அங்க இருக்கக்கூடிய மரத்துல தலைகளா தொங்க விட்டுருக்கான் அப்படின்னா இது ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலை கிடையாது, முன்னாடி ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் இருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதே சமயம் ஊர்க்காரங்க எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த கொலையும் நடந்துருச்சு, போலீஸ்காரங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இங்க இருந்து போக சொல்லி போராட்டம் பண்றாங்க. இந்த போராட்டம் ரொம்ப பெருசா மாறுதுங்க. மீடியாக்காரங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மினிஸ்டர் அவரோட உயரதிகாரியை மீட் பண்றாரு. உயரதிகாரி பாத்தீங்கன்னா இன்னுமே அந்த கில்லர் யாருன்றத கண்டுபிடிக்கவே இல்லையா, என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ரிசல்ட் எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு பிரஷர் போட ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ உயரதிகாரி நம்ம ஹீரோனை மீட் பண்றதுக்காக வந்துட்டு ஆக்சுவலா 4 மாசத்துல 4 கொலைகள் நடந்திருக்குது, நீங்க இப்போ வரைக்கும் கில்லர் யாருன்னு கண்டுபிடிக்காம இருந்துட்டு இருக்கீங்க, இந்த வழக்குல என்னதான் முன்னேற்றம் இருக்கு, மினிஸ்டர்ஸ் கிட்ட என்னால பதிலே சொல்ல முடியல அப்படின்னு சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, எனக்கு என்னவோ இந்த கொலைகளுக்கு பின்னாடி பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குமோன்னு தோணுது சார், ஆனா ஃபர்தரா இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு இந்த ஊர்க்காரங்க அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க, போராட்டம் பண்றாங்க அப்படின்னு சொல்ல, சரி நீங்க யாராவது சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் லிஸ்டே ரெடி பண்ணி கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்க வேலைக்காரக்கா வந்து கேக்குறாங்க, என்னாச்சு மேடம் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த ஊர்ல என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் தீவிரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஊர்க்காரங்க என்ன வேலையே பார்க்க விடாம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சும்மா போராட்டம் பண்ணி அவங்க டைமை தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனாலதான் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ வேலைக்காரக்கா சொல்றாங்க, எனக்கு ஒரு 2-3 நாள் லீவ் வேணும் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னு கேட்க, அஸ்வின் பௌர்ணமி அப்படின்ற ஃபெஸ்டிவல் வருதான், சோ 3 நாள் பாத்தீங்கன்னா கோயில்ல திருவிழா இருக்குமா, அந்த திருவிழால கலந்துக்கணும், அதுக்காக லீவ் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. உடனடியா கேலண்டரை தூக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போறாங்க. ஸ்டேஷன்ல அசிஸ்டன்ட் கிட்டையும் தாமடே கிட்டையும் கேலண்டர் கொடுத்து ஒரு கேஸ் பத்தியும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், டேட்டை செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் இந்த 4 கேஸோடைய டேட்டையும் மார்க் பண்றாங்க. அந்த டேட்டுக்கு பின்னாடி ஏதாவது விசேஷ நாளான்னு பாருங்க அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஃபுல் மூன் டேவா இருந்துட்டு இருக்குங்க. அப்பதான் தெரிய வருது, கில்லர் ரேண்டமா வந்து இந்த பசங்களை கிட்னாப் பண்ணி கொலை பண்ண கிடையாது, ஸோ அந்த நாளுக்காக வெயிட் பண்ணி தான் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. இது ஒரு பயங்கரமான ஃபைண்டிங்ஸா இருக்கு இல்லையா, அதனால தாம்டே சொல்றாரு, அடுத்த 4வது நாள் வந்து ஃபுல் மூன் மேடம் அப்படின்ட்டு. இப்போ கரெக்டா திருவிழாவும் வருது, ஸோ நம்ம பக்காவா ட்ராப் செட் பண்ணி வச்சா அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒரு பையனை அவன் தூக்குவான், தூக்கும் போது அவனை பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் போடுறாங்க. ஆனா அசிஸ்டன்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, மொத்த கிராமமும் அந்த திருவிழால கலந்துக்கிறதுக்காக வந்துடும், எல்லா போலீஸ்காரங்களும் அங்க பாதுகாப்பு பணியில இருப்பாங்க, அதாவது பந்தோபஸ்துல இருப்பாங்க, அப்படி இருக்கும்போது யாரு இந்த கில்லர்ஸ் தேடி போறது, யாரு இந்த கில்லர்ஸ் வருவாங்கன்னு வாட்ச் பண்றது, போலீஸ் பற்றாக்குறை இருக்கல மேடம் அப்படின்னு சொல்ல, ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது, நமக்கு வேற வழியே இல்லை, நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. அதே சமயம் வேலைக்காரக்காக்கு லீவ் கொடுத்துட்டாங்க இல்லையா, பையனை பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்ல, அதனால அவங்க பையனை கொண்டு போய் ஒரு அக்கா வீட்டுல விட்டுட்டு ஹீரோயின் டியூட்டியை பாக்குறதுக்காக போறாங்க. இந்த பிளாக் மேஜிக் பண்றவங்க நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த பிளாக் மேஜிக் பண்றவனோட தலைமை என்ன சொல்றான் அப்படின்னா, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விசேஷ நாள், அந்த டீமன் அதாவது அந்த பூதம் இருக்கு இல்லையா, பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 பலியும் ஒரே நாள்ல இப்பவே வேணும்னு கேக்குது, இந்த திருவிழாவை நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி 4 பேர்த்த தூக்கிட்டு வந்து பலி கொடுத்து புதையில எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திருவிழால நம்ம ஹீரோயின் பக்காவா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் தகவல் வருது, ஒரு இடத்துல ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு, அந்த விபத்துல நம்ம ஹீரோனுடைய பையனும் மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க எல்லா பசங்களும் இருக்கிறாங்க, ஹீரோனுடைய பையனை காணுங்க, ஹீரோனுடைய பையனை எங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற பையன்ட்ட கேட்டா அவன் எங்க கூட எல்லாம் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்ப திரும்பவும் திருவிழா நடக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க, தன்னோட பையனை தேட ஆரம்பிப்பாங்க. அப்பதான் தெரிய வருது, வேலைக்காரக்காவுடைய பையனும் மர்மமான முறையில காணாம போயிட்டான் அப்படின்ட்டு. என்னையா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது பார்த்தா நம்ம ஹீரோனுடைய பையன் கிடைச்சிடுறாங்க. இப்ப மைக் மூலமா எல்லாருமே அலர்ட் பண்ணி அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்கான தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. அதே சமயம் இந்த கோயில் திருவிழாவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்க தெரியுமே கிடைக்கல, அதனால ஹீரோன் அந்த இடத்துல இருந்து வெளியில போய் தேடி பார்க்கலான்ட்டு கிளம்பும் போது வண்டி முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து நிக்கிறாங்க. பார்த்தா காணாம போன பையன் தான் கைஸ் கிடைச்சிருந்திருக்கான். அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் வச்சு அவன் கிட்ட விசாரணை நடத்தணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஊர்க்காரங்க எல்லாம் வெளியில நின்று அந்த பையனை என்ன பண்றீங்க ஏதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் என்ன சொல்றானா, அந்த பையனை ஒரு சாக்கு மூட்டையில வச்சு தூக்கிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த இடமே பழைய பில்டிங் மாதிரி இருந்திருக்கு. அந்த சாக்கு மூட்டை ஓட்ட வழியா இவன் எல்லாத்தையுமே கவனிச்சிருந்திருக்கான். அங்க இருந்த மனிதர்கள் பாத்தீங்கன்னா விசித்திரமான மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்றத சொல்றான். அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பயமுறுத்துற மாதிரியான மாஸ்க் எல்லாம் போட்டிருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அது என்ன மாஸ்க் அப்படின்றத இந்த பையன் ஐடென்டிஃபை பண்ணிட்டானா நம்ம தேடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. லாஸ்ட் இயர் இங்க கல்ச்சரல் ப்ரோக்ராம் நடந்திருக்குது, அதுல நிறைய பேர் மாஸ்க் போட்டு வந்திருப்பாங்க. சோ லேப்டாப்ல அந்த போட்டோஸை காமிச்சு இந்த மாதிரி மாஸ்கா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு போட்டோவை பார்த்து அந்த பையன் ஐடென்டிஃபை பண்ணிடுறான், இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க, இதே மாதிரி தான் இருந்தது அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு டீமன் இருந்தது, அதோட வாய்ஸ் ரொம்ப விசித்திரமா இருந்தது, கையில ஸ்டிக் எல்லாம் வச்சிருந்தது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஆக்சுவலா அந்த கும்பலோடைய தலைவனை தான் இவன் டீமன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டீமன் கையில இருந்த ஸ்டிக் எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சில டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருந்திருப்பான். சோ அந்த டீடைல்ஸ் கேட்ட உடனே இந்த தாமடேன்ற போலீஸ் ஆபீசருக்கு இந்த ஊர்ல பணத்தை எல்லாம் புதைக்கக்கூடிய பிம்பிளியா இருக்கான் இல்லையா, அவங்க கிட்ட கூட இதே மாதிரியான ஸ்டிக் இருந்தது அப்படின்னு சொல்ல உடனடியா அந்த நபரை
அவரை ஸ்டேஷனுக்கு கூட்டுவாங்க. மேபி இந்த வேலையை அவர் கூட செஞ்சிருக்கலாம், அவர் வாயால கன்ஃபஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அவரை முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப அப்பாவியான ஆளு. இப்போ கூட கூப்பிட்ட உடனே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு என்ன வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்ல மேடம் பார்க்கணும்னு சொன்னாங்க, மேடத்துக்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. எதுக்காக மேடம் என்ன வர சொல்லியிருக்கீங்க, என்கிட்ட என்ன மேடம் கேள்வி கேட்கணும் அப்படிங்கும் போது போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க. மேடம் தான் உன்ட்ட கொஸ்டின் கேட்பாங்க, நீ மேடத்தை எதிர்த்து கொஸ்டின் கேட்க கூடாது அப்படின்ட்டு. ஹீரோயின் கேட்கறாங்க, குழந்தைங்களை எல்லாம் எதுக்காக கிட்னாப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. மேம் நான் எந்த குழந்தைங்களும் கிட்னாப் பண்ண கிடையாது, எந்த குழந்தையும் கொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, கிட்னாப் பண்ணியான்னு தான் கேட்டேன், கொலை பண்ணியா இல்லையான்னு நான் கேட்டேனா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பிளாக் பண்றாங்க. பிம்பிளியோட நடவடிக்கைகள்ல மர்மம் தெரியுது, அதனால போலீஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வச்சு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த தலைவனுக்கு வேலை பார்த்துட்டு இருந்தா அந்த 3 மாஸ்க் மேன்ஸை நம்ம பார்த்தலையா, அந்த 3 பேரும் பேசிக்கிறாங்க, பிம்பிளியா போலீஸ்ல மாட்டிக்கிட்டான், நம்ம சீக்கிரமா பலியை கொடுக்கல அப்படின்னா நம்மனால அந்த தங்க புதையலை எடுக்க முடியாது, ஸோ நம்ம கண்டிப்பா இந்த நரபலியை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இந்த பிம்பிளியா கிட்ட விசாரணை பண்ணா, நான் எதுவும் செய்யலன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறான். எதுவுமே செய்யாதவங்க கிட்ட இந்த ஸ்டிக் ஏது, இந்த ஆக்ரோஷமான ஈவில் ஸ்பிரிட் பொம்மை எது அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்த வேலைக்காரக்காவுடைய பையன் இந்த ஸ்டிக்கை தான் நாங்க பார்த்தேன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டான். அதனால தான் பிம்பிளியா தான் குற்றவாளின்ற ஆங்கிள் விசாரணை பண்றாங்க. என்ன விசாரணை பண்ணியும் இவன் கிட்ட இருந்து எந்த ஒரு டீட்டெயிலுமே வெளியில வரலங்க. அப்பதான் நம்ம ஹீரோன் ஒரு ஐடியா பண்றாங்க, பொதுவா இந்த மாதிரியான ஆட்கள் பாத்தீங்கன்னா ஈவில் ஸ்பிரிட் கூட எல்லாம் பேசுவாங்க இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பொம்மையை அவங்க கூட பேச வச்சோம்னா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அது எப்படி அப்படிங்கும் போது இவங்க கிட்ட தான் அந்த அலெக்சா டிவைஸ் இருக்கு இல்லையா, அதுல இந்த பிம்பிளியா பத்தின டேட்டா எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணி அந்த பொம்மைக்குள்ள வச்சிடறாங்க. இவங்க ஒரு சவுண்ட் கொடுத்த உடனே அந்த ஈவில் டால்குள்ள இருக்கக்கூடிய அலெக்சா ப்ளே ஆகும். அவனுடைய கண்ணுக்கு அந்த ஈவில் வந்து பேசுற மாதிரி தோணும். அப்படி ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆரம்பத்துல அவன் எதுவுமே சொல்ல மாட்டான், இது என்னது பேசுது, இது யாரோட ஆத்மான்ற மாதிரி தான் பதில் சொல்லிக்கிட்டு இருப்பான். இவங்க விடுறதா இல்ல, தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு இவனோட வாய்ஸை மாத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதான் அந்த குரூப்போடைய தலைவன் பேசினான் இல்லையா, அந்த வாய்ஸ்ல பேசுவான். இவன் எல்லா உண்மையும் சொல்றான். அந்த டீமன் தான் நரபலி கொடுக்க சொல்லுச்சு, 8 பசங்களை பலி கொடுத்தா அந்த தங்க புதையெல்லாம் தரேன்னு சொல்லுச்சு, அதுக்காக தான் இவன் பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லுவாங்க. திடீர்னு நார்மல் ஆயிடுறான், நான் எந்த தப்பும் பண்ணல, என்னையே இங்க கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுறான். அன்னியனாவும் அம்பியாவும் மாறி மாறி இவன் பேசிக்கிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருப்பானோ அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இவன் கிட்ட விசாரணை ஒரு புறம் நடந்துகிட்டு இருக்க ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் சொல்றாங்க, மேடம் இந்த டே முடியறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது, அந்த 2 மணி நேரத்துக்குள்ள இவனோட கூட்டாளிகளை பிடிக்கணும், இல்லாட்டி மேலும் குழந்தைங்க காணாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, எந்த இடத்துல வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா அந்த இடத்துக்கு போறாங்க. கையும் களவுமா உள்ள இருந்த 3 பேரும் இவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. போலீஸும் சரி ஊர்க்காரங்களும் சரி அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த 3 பேர்த்தனால எதுவுமே பண்ண முடியல. மாஸ்க கலட்டி முகத்தை காட்டுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல, மாஸ்க கலட்டும் போது தாங்க தாறுமாறான ட்விஸ்ட். அந்த 3 பேரும் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த ஊருடைய துணை தலைவர், இந்த ஊருக்கு புதுசா வந்த டீச்சர், அப்புறம் அந்த தபேலா டியூஷன் மாஸ்டர் மற்றும் பிம்பிளியா அப்படின்னு பணத்தை எல்லாம் புதைக்கக்கூடிய நபர். இவங்க 4 பேர் சேர்ந்து தான் அந்த டீமனுக்கு பலி கொடுத்து புதையல் எடுக்கலாம் அப்படின்னு கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. போலீஸ் இதை கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக தான் மக்கள் மனசையெல்லாம் மாத்தி போலீஸ்க்கு எதிராகவே இவனுக்கு போராட வச்சுக்கிட்டு இருந்திருக்கானுங்க. இது நியூஸ்ல எல்லாம் கூட ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்குதுங்க. நம்ம ஹீரோனுக்கு நல்ல பேர் கிடைக்குது. அப்பதான் ஹீரோனோட வீட்டு முன்னாடி 2 பெண்கள் வந்து பயங்கரமா அழுவுறாங்க. அவர் அந்த மாதிரி கிடையாது, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்ட்டு. நீங்க யாரு அப்படின்னு கேட்டா அந்த பிம்பிளியாவுடைய மனைவிங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு 2 மனைவிங்க, அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா, கண்டிப்பா அவர் இந்த மாதிரி பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது மேடம், என்னன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த 2 பெண்களும் அழுவுறாங்க. அவரால் குழந்தை பெத்துக்க முடியாதான், அதனால குழந்தைங்க மேல எப்போதுமே ரொம்ப பாசமா இருப்பாரு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தைய பார்த்து டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டு போனார் இல்லையா, அந்த குழந்தை வேற யாரும் கிடையாதுங்க, இந்த பிம்பிளியா தான். பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா இவர் பிறப்புறுப்பு இல்லாம தான் பிறந்திருப்பாரு. இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக இவரு 2 பெண்களை திருமணம் பண்ணி 2 பேருக்கு மேலேயும் அதிக அளவு பாசத்தை வச்சு பாத்துக்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இப்படி கொலை சம்பவங்கள்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோன் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுக்கிட்டு ஜெயில இருக்கக்கூடிய இந்த பிம்பிளியா மீட் பண்றதுக்காக போனா இந்த பிம்பிளியா சொல்றான், நீங்க தப்பு செஞ்சிட்டீங்க மேடம், இந்த புதையல காவக்காக்கக்கூடிய பூதம் என்கிட்ட 8 பலி கேட்டு இருந்துச்சு, நான் 4 பலியை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிட்டேன், பேலன்ஸ் இன்னும் 4 பலி இருக்குது, அதை பண்ண விடாம தடுத்துட்டீங்க, இதுக்கு மேல அந்த பூதத்தை நம்மளால தடுக்கவே முடியாது, அது வெளியில வந்து என்ன வேணா செய்யும் அப்படின்னு சொல்ல, என்ன பேய் பூதன்னு பயமுறுத்துறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க. பேசிட்டு இருந்தவன் அப்படியே ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறான். சிரிச்சிட்டு இருந்தவன் திடீர்னு அந்த இடத்துல மிதக்குறாங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. திடீர்னு அவனோட உடம்பெல்லாம் வெள்ளை கலர்ல மாறி அந்த இடத்துல இறந்து போறான். பக்கத்து செல்ல தான் பாத்தீங்கன்னா அவனோட கூட்டாளிகளை அடைச்சு வச்சிருந்திருப்பாங்க. அவனுங்களும் இதே மாதிரி அந்த இடத்துல பறந்து உடம்பெல்லாம் வெள்ளை கலர்ல மாறி இறந்து போறானுங்க. சரி, இவனுங்க மூட நம்பிக்கை
கீழே பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா இவங்க கண்ணு முன்னாடியே இந்த அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கிறத பார்த்து நம்ம ஹீரோன் மறந்து போறாங்க. உடனடியா இவனுங்க இந்த பலியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கானுங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தனியா போறாங்க. சோ இதான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்திருப்போம். பூத வழிபாடு பண்ணாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போனா திடீர்னு அந்த பில்டிங் அதிர ஆரம்பிக்குது. ஹீரோன் பயப்பட்டு அந்த இடத்த விட்டு போலான்னு நினைக்கும் போது அங்க இருக்கக்கூடிய பேஸ்மெண்ட் உடைஞ்சு உள்ள இருந்து பிரகாசமான வெளிச்சம் தெரியுதுங்க. அதை பார்த்து பயந்துகிட்டு இருந்தவங்க திடீர்னு ஆசையில சிரிப்பாங்க இல்லையா, அதாவது தங்கம் வைரம் வைடூரியங்கள்லாம் கிடைச்சா ஒரு மாதிரி சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆசைப்பட்டு சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது. ஆசையை காமிச்சு நம்ம ஹீரோனையும் வசப்படுத்திருச்சு அப்படின்னு இந்த படத்தோட பார்ட் 2க்கான லீடை கொடுத்து படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.